எடப்பாடி ஊரிலேயே ஓட்டை போட்ட தாவேகா. சேலம் முன்னாள் எம்எல்ஏவை தூக்கிய செங்கோட்டையன். தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பல்பாக்கி சி. கிருஷ்ணன் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகியை செங்கோட்டையன் தூக்கியிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஜூலை மாதமே தொடங்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக பயணித்து வேட்பாளர்களை உறுதி செய்தார். இதனிடையே அதிமுகவில் விருப்பமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த தேர்தலில் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார். இதுவரை அதிமுக 5 ஆண்டுகளுக்கு மேல் எதிர்க்கட்சியாக இருந்ததாக வரலாறே இல்லை. இதனால் அதிமுகவினர் தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளனர். எப்படியாக இருந்தாலும் இந்த முறை நமது ஆட்சிதான் என்று அதிமுகவினர் தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளனர். அதிரடி நடவடிக்கைகள் மேலும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டு வரும் நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து வெளியேற்றி வருகிறார். அந்த வகையில் சேலம் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பல்பாக்சி சி. கிருஷ்ணன் கொள்கைகளுக்கு முரணாகவும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு கற்பிக்கும் வகையில் செயல்பட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சி. கிருஷ்ணனுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருப்பது பேசுபொருளாகியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பு காலதாமதமானது என்று தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ சி. கிருஷ்ணன் செங்கோட்டையின் முன்னிலையில் நேற்றே தாவேகாவில் இணைந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்திலே முக்கிய நிர்வாகிகள் தாவேகா பக்கம் சாய தொடங்கியுள்ளனர். இதற்கு முன்பாக மைத்ரேயன், அன்வர் ராஜா உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் சென்றனர். அண்ணா அறிவாலயம் வந்த பின்னரே அவர்கள் திமுகவில் இணைய இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வந்தது. இதன்பின் வேகமாக இருவரையும் நீக்கி அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டது. தற்போது சொந்த மாவட்டத்திலே நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தாமதமாக நடவடிக்கை எடுத்திருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. இதுபோன்ற செயலுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.